இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு உடல்நலம் சம்பந்தப்பட்ட முதல் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக வரும். ஒரு நிலையான ஒரு தீர்வு எடுக்க முடியாமல் எல்லா இடத்துலயும் ஒரு இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன் வருது. ஃபினான்ஷியல் பொசிஷனா இருக்கலாம், அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களால ஒரு தீர்க்கமா முடிவெடுக்க முடியாது. அந்த நேரத்தில் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுவாங்க. என்னடா இது, நம்மளுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரியாக அதில் முடிவெடுக்க முடியாமல் திணறக்கூடிய ஒரு அமைப்பு. மனரீதியான ஒரு குற்றம், அதாவது மனரீதியான ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது இவர்களுக்கு இருக்கும். அடுத்து இவர்கள் அடுத்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, உணவு சார்ந்த பழக்கவழக்கங்களில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் வகைகள் நிறைய சாப்பிட்றது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஒபிசிட்டியை கொடுத்துரும். உடல் பருமனை கொடுத்து இதனால் பிபி ஏறுறது நிறைய. அடுத்து ஒரு சின்ன ஒரு மன உளைச்சல் வந்தாலே பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியராக ஹை ஆகி அதனால அடுத்தடுத்த தொந்தரவுகள், அதாவது கிட்னி லெவல் வரைக்கும் இவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இது இவர்களுக்கு அதிகப்படியான நோய்களை ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே கொடுத்துரும். நம்ம அந்த ராகு தசை முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படின்னு நம்ம வரும்போது அந்த குரு தசை காலகட்டத்தில் அதிகப்படியான அந்த மூட்டு வலி பிரச்சனைகள், அடுத்து பார்த்திங்கன்னா மன ரீதியான பிரச்சனைகள், அடுத்து பார்த்திங்கன்னா சுகர் ப்ராப்ளம், இது எல்லாமே ஒபிசிட்டி, அடுத்து உடல் பருமன், இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மெயினாக அந்த கொழுப்பு சார்ந்த சில பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கும்.